Devil, how are you? Will connect zone. Day shift, night shift, ரெண்டு பேரையும் மேல வர சொல்லு. Come past. போர்டு. நம்ம பண்ண போற ஆபரேஷன் இல்லீகல் தான். ஆனால் நம்ம காட்டில் பண மழை பெய்ய போகுது. நீங்க யாருக்கும் அடிமை இல்லை. என்ன தவிர என்னோட பெர்மிஷன் இல்லாம எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் நடக்கக்கூடாது. முக்கியமா செல்போன்ஸ் நாட் அலவுட். எனக்கு ஆக்சிஜன் கரெக்டா இருக்கணும். நேத்து மொபைல்ல வீடியோ எடுத்தது யாருன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா சொல்லிருங்க. இல்லனா நரகம் வெயிட்டிங் ஃபார் யூ. நைட் ஷிஃப்ட் வீட்டுக்கு கிளம்பலாம். டே ஷிஃப்ட் முன்ன வாங்க. உங்க ஃபேமிலியில இல்லனா ரிலேட்டிவ்ல யாராவது இறந்த இடம் உங்களுக்கு தெரியுமா? என் தம்பி சின்ன வயசுலயே தோட்டத்துல மறந்துடுச்சு இறந்துட்டான். ஆனா எந்த இடம்னு எனக்கு தெரியல. You waste. You. அப்படி யாரும் சாகலையே. Next. அந்த மாதிரி எதுவும் தெரியல. நீங்க எல்லாரும் டியூட்டிக்கு கிளம்பலாம். சாட்சி சொல்ல ஆள் இல்லாம தானே நீ ஆடிட்டு இருக்கற. உன் ஆட்டத்தை நாடகத்தாடா. 2 லட்சம் வாங்கிட்டு தான் கழுத்து போட்ட. அநியாயமா என் சொத்தை எழுதி வாங்கிட்டியே. நீ நாசமா தான்டா போவே. உங்க அப்பனும் தானே கையெழுத்து போட்டு தந்தான். இல்ல நான் பத்திரம் போட முடியுமா சொல்லு. இப்படியே நீ சொல்லிக்கிட்டு தானே வையே. அண்ணே ஒரு நாள் போலீஸ் தள்ளிட்டு போய்க்கிட்டே போலீஸ். ஏய் என்னடா அங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க சார். எதுக்குடே சண்டை போட்டு இருக்கீங்க சார்? இவனை பிடிச்சு உள்ள போடுங்க சார். யோ தள்ளி போயா. உன் மேல தப்பு இல்லனா நல்ல வக்கீல பார்த்து முறையா கோர்ட்ல போடியா. நீங்க நாசமா தான்டா போவீங்க. வார வாரம் ஒரே பஞ்சாயத்து இருக்கு. கண்ணீர் சும்மா விடாது. எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் இப்போ உனக்கும் தெரியும். ஓகே. தொழில்ல ரகசியம் முக்கியம். அந்த ரகசியம் லீக் ஆனா உனக்கும் நரகம் தான். கண்டிப்பா பாஸ். இப்போ எதுக்கு ஆபீஸ் வந்து வெளியே போ. பாஸ் ஆபீஸ் கிளீனிங். சேவ் பண்ணிட்டு தான் லேபுக்கு வரணும். வெளியே போ. பாஸ், நம்ம லேப் அசிஸ்டன்ட் குமாரோட அப்பா கட்டில் தான் இறந்துருக்காரு. 100% கன்ஃபார்ம். பாஸ், எங்க அப்பா கட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது உயிர் போச்சு. எனக்கு நல்லா தெரியும். ஏதோ யானைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, ஏதோ உயிர் வரும். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே பாஸ், நம்ம ஜீவாவே அனுப்பி விட்டுறலாம். பிரச்சனை எதுவும் வராம பார்த்துக்கலாம். நீங்க வீடியோ எடுத்துருங்க. வெல்கம் டு மை வேர்ல்ட். டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ. இந்த பிரபஞ்சத்தில் ஒரு உயிர் உருவான இடம் ஒன்று, அதே உயிர் பிரியும் இடம் ஒன்று. ஸோ பிறந்த இடம் ஒன்று, பிரிந்த இடம் ஒன்று. அந்த உயிர் பிரிந்த இடம் உனக்கு தெரிந்திருந்தால் இந்த உலகத்திற்கு என்னால் எந்த உயிரையும் கொண்டு வர முடியும். நீ இன்னைக்கு வாழக்கூடிய ஆடம்பர வாழ்க்கைய வாழ முடியாம இறந்த உன் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி அவங்க இறந்த இடம் உனக்கு தெரிந்திருந்தால் திரும்பவும் என்னால் இந்த உலகத்துக்கு அவர்களை கொண்டு வர முடியும். 1 day 1 crore. நான் சொல்றது உங்களுக்கு வேடிக்கையா இருக்கலாம். நாளைக்கு திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடியில ஒருத்தரை 10 நிமிஷம் டெமோ காட்டுறேன். ஃபார்
inquiry, please contact www.reentertheworld.com. Good luck. Upload பண்ணிரு. இறந்தவர்களை மீண்டும் உயிருடன் கொண்டு வருவேன் என்ற மர்ம நபரின் മരിച്ച ആളെ ജീവനോടെ കൊണ്ടുവരുന്നത് State of Tamil ഞെട്ടിപ്പിക്കുന്ന Nadu, വാർത്ത. the person video has viral. உனக்கு எதுக்கு பொண்ணு? என் பொண்ணு கட்டிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வீடு இருக்கா சொந்தமா, ஒரு தோட்டம் இருக்கா? பொண்ணு கேட்க வந்திருக்கான். பொண்ணு சாவாங்க. நான் தப்பிங்கிருக்கியாளா? எங்க அப்பா கையெழுத்து போட்டாரா இல்ல அந்த அப்பா கையெழுத்து போட்டாரா? இந்த உலகத்துல ஒரு ஆம்பளைக்கு 2 பொண்டாட்டி இருக்கலாம், ஆனா ஒரு பொண்டாட்டிக்கு 2 புருஷன் இருக்கான் பாரு. இது பெரிய கேவலம். ச்சே. பாஸ் எதுக்கு கால் பண்றாரு? ஹலோ, உன் வீட்டுக்கு டெவில்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. கோஆபரேட் பண்ணு. ஏதாவது தப்பா போச்சுன்னா யாருன்னு பார்க்காத, சுட்டு தள்ளிரு. ஓகே. இந்த ப்ராஜெக்ட் சக்சஸா முடிஞ்சிட்டா அடுத்த ப்ராஜெக்ட் அப்ராட் போறோம். நீனும் என் கூட வர வேண்டியதா இருக்கும். எந்த நாட்டுக்கு? ஜெர்மனுக்கு. இல்லீகலா 2 பேரும் போக போறோம். அடால்ஃப் ஹிட்லரை உயிரோட கொண்டு வர போறோம். அங்க இருந்து 2 பேரும் ரஷ்யா போறோம். இது நமக்கு சேஃபா இருக்குமா? நம்மளை வரவேற்கிறவங்களை விட நம்மளை எதிர்க்கிறவங்க தான் பலசாலி. ஷார்ப்பாயிரு. பாஸ், எனக்கு ஒரு டவுட்டு. திரும்பி போகும்போது நம்ம 3 பேர் போக போறோமா இல்ல 2 பேர் போக போறோமா? கிழவனை போட்டு தள்ளிட்டு அதே இடத்துல நம்ம யானை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த பயணம் சேஃபா இருக்குமா நமக்கும் நம்ம யானைக்கும்? அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. இது ஏன் இந்தியாவில் பண்ண முடியல? எதுவும் ஆர்டர் வரலையா? இந்தியாவில் இதை பண்ண முடியாது. இந்தியாவில் பண்ணணும்னா இங்க பெரிய அரசியல் இருக்கு. இங்க அரசியல் தான் பொழைப்பு. புரியுதா? புரியுது. நியூஸ் ஜே சேனலுக்காக நான் உங்கள் பினில் தாஸ். திருநெல்வேலி மாவட்டம் பணகுடியில் 1988 முத்தையா தங்கையா என்ற 2 நபர்கள் இறந்துள்ளனர். இன்று மர்ம நபர்கள் சொன்னபடி இதோ ஒரு கார் ஒன்று வந்துவிட்டது. அவர்கள் மூத்த குமாரும் அருகில் உள்ளார். என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. பொதுமக்களும் நாங்கள் ஆர்வமாக காத்திருக்கிற நிலையில் இதோ கையில் பெட்டியை சுமந்து செல்கின்றனர். இன்று வருவது முத்தையாவா இல்லை தங்கையாவா என்று பொதுமக்கள் நாங்கள் ஆவலோடு காத்திருக்கின்றோம். இந்த உயிர் பரிமாற்றம் எப்படி நடக்குது? எழுதி காட்டுறேன், அப்பந்தான் உனக்கு புரியும். இந்த உலகத்துல எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு ஜீவராசிகள் உயிர் பிரிஞ்சிருக்கும். 6 அறிவு கொண்ட மனிதன், 5 அறிவு கொண்ட பறக்கும் மீனங்கள், குருவி, பறக்கும் காகம், ஊர்ந்து வாழும் எறும்பு, ஓட்டி வாழும் பள்ளி, மண்ணை தொலைக்கும் எலிகள், ஊர்ந்து போகும் அட்டை. இவை அனைத்திலும் 6 அறிவு கொண்டது மனிதன். இவை அனைத்தை விட மனிதனை உயிரோட கொண்டு வந்தால்தான் பணம். அதனால் தான் அந்த இடம் தெரிய வேண்டும். திரும்ப அந்த யானையை எப்படி கொண்டு வர? இன்னும் எவ்வளவு தூரம்? பாஸ், அப்பா இங்க தான் இறந்தாரு. வெளியே போ. ஓகே. இதோ முத்தையா அவர்களின் மகன் வெளியே வந்து விட்டார். இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா? செத்தவனெல்லாம் உயிரோட வந்தா பூமி தாக்குமா? அரசியல்வாதியும் ஜாதி கட்சி தலைவரையும் தான் கொண்டு வரணும்னு நினைப்பான். என்ன ஆகும்? இது போலீஸுக்கு தான் தலைவலி. இன்சு சார், சார் போன வாரம் ஒரு மர்டர் நடந்தல சார் கோலாங்குளத்தில்.
அங்கே தான் சார் பார்த்துட்டு இருக்கேன். நேராக படகுடி போ. எவ்வளோ ஒருத்தே செத்தவனு உயிரோட கொண்டு வரானா? யூனிஃபார்மில் இருக்கியா மப்பில் இருக்கியா? சார் நான் யூனிஃபார்மில் இருக்கேன் சார். சரி, யூனிஃபார்மில் இல்லாமல் மப்பில் போயா? ஓகே சார், கிளம்புறேன் சார். யானை உன்னை வச்சு இந்த உலகத்தை வாங்கி ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்க போகிறோம். யானையை கொல்ல போகிறேன், தயாராயிரு. எந்த மனிதன் நமக்கு வேணுமோ அவன் இறந்த இடத்துல நம்ம யானையை கொல்லணும். நம்ம யானை நமக்கு திரும்ப கிடைக்கணும்னா திரும்ப அதே இடத்துல அந்த மனிதனை கொல்லணும். புரிஞ்சிடுச்சு, சூப்பர். கிழவன் வந்துட்டான், பாஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மாட்டுக்கோட்டமா இருக்கு. என்ன, நான் செத்துட்டேனா? ஆமா. மாட்டைக்காங்கல. நீங்க யார் தம்பி? நீங்க முகத்தெல்லாம் மூடி மறைச்சு வச்சிருக்கீங்க. ஆக்குறதும் நாங்க தான், அழிக்கிறதும் நாங்க தான். கடவுள். ஆமா, என்ன பண்றீங்க? ஊசி எதுக்கு போடுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இரு, அப்பதான் உன் பையன்கிட்ட நீ பேச முடியும். இரு உன் பையன் வருவான். வா போலாம். பாஸ், நான் வேணா அங்கே வெயிட் பண்ணட்டா? வேண்டாம், வா உள்ள போ. 10 நிமிஷம் தான் டைம். முத்தியா வந்துட்டானாமா? எங்க பாருங்க. சார், நீங்க இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களை பிடிக்க நினைச்சீங்கன்னா கடல்ல ஒரு சொட்டு தண்ணி இருக்காது, மொத்தத்தையும் வத்த வச்சிருவோம். வேணா ஒரு டெமோ பாக்குறீங்களா? வள்ளி, முருகேசா, குமாரு, எங்க இருக்கீங்க? அப்பா அப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? நீங்க இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு போனப்பா. குமாரு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறோப்பா. நான் செத்துட்டேனாப்பா? ஆமாப்பா, நீங்க செத்து 26 வருஷம் ஆச்சுப்பா. என்னையா சொல்ற? அவன் அம்மா எங்கப்பா? அம்மா செத்துட்டாங்க. சொல்ற? ஆமாப்பா, அம்மையும் செத்துட்டாளா? ஆமா, தம்பி எங்கப்பா? தம்பி சென்னையில இருக்கிறாப்பா. சென்னையில இருக்கானா? அவன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகலப்பா. அவன் மாட்டேங்கப்பா. தோட்டமே இல்ல, அப்புறம் மாடுங்க இருக்கும். அதான் உங்க தம்பி மாடசாமிக்கு எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்கல்ல, அவன் தான் எல்லாம் வச்சிருக்கான். நான் யாரு சொன்னா? நான் எவனுக்கு எழுதி வைக்கலையே. நான் செரிக்குள்ள வெட்டா விட மாட்டேன். இட அருவாளா? அப்பா அப்பா, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் நில்லுங்கப்பா. நீங்க 10 நிமிஷம் தான் உயிரோட இருப்பீங்க. நீங்க இறந்து 26 வருஷம் ஆச்சுப்பா. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா. ஒண்ணுமே புரியலையப்பா. நான் செத்துருவேனா? ஆமாப்பா, எல்லாம் அப்புறமா சொல்றேன். சரிப்பா. இந்தா இந்தா, இத பிடிங்க. நீங்க நம்ம தோட்டத்துக்கு போயிருங்க. சரிப்பா. நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரிப்பா. யாருக்கு கண்ணிலையும் மாட்டாதீங்க. சரிப்பா சரிப்பா சரி. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். சீக்கிரமா போங்க. ஹலோ, எஸ்ஐ தர்மா பேசுறேன். உங்க அண்ணன் உயிரோட வந்துட்டானா? என்னது, உயிரோட வந்துட்டானா? ஆமாண்ணே, ஆமா. நீங்க போங்க, ஊர் மக்கள் எல்லாம் கூடி இருந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. இந்த வாரேன். உலகத்துக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன், எங்க கிட்ட நெருங்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், எங்களை பிடிக்க நினைச்சீங்கன்னா செத்து போன ஜாதி தலைவர்கள், கட்சி தலைவர்கள் எல்லாரையும் திரும்ப இந்த உலகத்துக்கு கொண்டு வருவோம். எங்கே பார்த்தாலும் அடிதடி வெட்டுக்குத்து போனங்களா தூக்கிட்டு இருப்பீங்க. ஆட்சியே மாறும். வேணா ஒரு டெமோ பார்க்குறீங்களா? பாஸ். என்ன பாஸ், அப்பா மறைஞ்சிட்டாரு. அவனை இன்னைக்கு வெட்டாம விட மாட்டான். கிழவனை காணும், எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டான். பாஸ் நம்மளை கொல்லாம விட மாட்டாரு. நான் அப்பவே சொன்னேன். என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு எனக்கு துரோகம் செஞ்சிருக்க, யானையை தொட்டு பார்த்துருக்க, அதை வீடியோ வேற எடுத்திருக்க. நோ நோ நோ, உனக்கு நரகம் வெயிட்டிங். இதே தப்பு நீங்களும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதே நிலைமை தான். முத்தியா மறைந்தவுடன் போலீஸ்காரர்களும் உள்ளே செல்கின்றனர்.
ஏதோ சத்தம் வேற வருது, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. நெஞ்சொலிக்கு ஐயோ கடவுளே. அப்பா செத்துட்டியா? அப்பா ஆடா மாறிட்டாரு. அப்பா கவலைப்படாதீங்க, இதே இடத்துல இந்த ஆடை கொன்னு உங்களை உயிரோட கொண்டு வரேன். நம்ம சொத்தை திரும்ப எழுதிடலாம். யாரும் இல்லை, டெபிள்ஸை காணும். யானை பெட்டி பாஸ். சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், எனக்கு ஒரு சொத்து பிரச்சனை இருக்கு. ஒரு நாள் மட்டும் எங்க அப்பாவை உயிரோட கொண்டு வந்துட்டா அந்த சொத்தை திரும்ப வாங்கிடுவேன். ப்ளீஸ், என் வாழ்க்கையே மாறிடும் பாஸ். No way. அப்பா கவலைப்படாதீங்க, நாளைக்கு உங்களை கொண்டு வந்துடுவேன். பாஸ், செத்தது ஒருத்தனு நினைச்சியா? 2 பேருடா. அதுக்கு மேல God of Terror. பெரியப்பா, நீங்களும் வந்துட்டியா? உங்களையும் தப்பிச்சு ஓட வச்சுறேன். நாங்கள் விசாரித்த வரையில் தங்கையா என்பவர் 1988 இருந்து உள்ளார். அதே அன்று சோகம் தாங்க முடியாமல் அவரது தம்பி முத்தியாவும் இருந்துள்ளார். ஹலோ பெரியப்பா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, வந்துடுறேன். வந்துட்டான், இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன். அண்ணன் மவனே, உன் கதை இன்னோட முடிஞ்சுது. உன் வாழ்க்கையில் இன்னைக்கு தான்டா கடைசி நாள். உங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் ஒன்று கடவுள், அதுக்கும் மேல God of Terror. அந்த ஒருத்தனால உலகமே அழிய போகுது. The world will go to hell.